நம்ம செய்ய போகிறது மணத்தக்காளி வத்த குழம்பு. அதுக்கு 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி 1, கருவடகம் தாளிக்கிறதுக்கு. மணத்தக்காளி வத்தலை பொரித்து வச்சுருக்கேன். தேவையான மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கருவடகத்தை போட்டுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ சொல்லியிருக்கிற அளவு 2 பேருக்கு வைக்கிறது. நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வத்தலோடையோ உருளைக்கிழங்கு பொடி மாசோடையோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.